வெல்கம் டு மாருதிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கம்மங்கூழும் கருவாட்டு தொக்கும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு கம்பை எடுத்துட்டு நல்லா ஊற வச்சு கொஞ்ச நேரம் நல்லா காற்றுலையே ஃபேனில் வச்சோன்னா 1 மணி நேரத்தில் உணர்ந்துடும். அதுக்கப்புறமேட்டுக்கு மிக்சியில் இது போல் அரைச்சி வச்சுக்கோங்க. இல்லை கடையில் வாங்கின மாவுனாலும் ஓகே. நம்ம சுடுதண்ணி காய வச்சுக்கலாம். சுடுதண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். அந்த சமயத்தில் ஒரு டம்ளர் மட்டும் தனியாக நார்மல் வாட்டர் எடுத்து அதில் கொஞ்சம் பவுடர் எடுத்து போட்டு நல்லா மாவை கரைச்சி வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க மாவில் 3/4 மாவை இந்த தண்ணியில் போட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு 2 கரண்டி மாவை தனியாக வரமாவே வச்சுக்கோங்க. இந்த கூழுக்கு தேவையான அளவு உப்பு எவ்வளவோ அதையும் சேர்த்து கரைச்சிக்கலாம். சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி இது போல் நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம கரைச்சி வச்சிருந்த மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உடனே நல்லா கலக்கி விட்டுருங்க. இதை அப்படியே அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். நமக்கு மாவு இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிச்சம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா 2 கரண்டி, அந்த மாவையும் இதோடையே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். கட்டியெல்லாம் எதுவும் படாது. அப்படியே சிம்மிலேயே வச்சுருங்க. அவ்வளோதாங்க. நமக்கு கூழ் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக ரெடியாகி வந்துருச்சு. கையில் தண்ணி தொட்டுட்டு இப்படி கையை தொட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் லைட்டாக ஒட்டும். அவ்வளோதான். இந்த மாதிரி வந்துருச்சுன்னா நல்லா ஒட்டாமல் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு கூழ் ஃபுல்லாக வெந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கோங்க. மேலே காயாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு கூழ் ரெடி. நம்ம கருவாட்டு தொக்கு செய்ய ரெடி பண்ணிடலாம். நான் இன்னைக்கு நெத்திலி கருவாடை தான் செய்ய போகிறேன். இந்த நெத்திலி கருவாட்டை ஃபஸ்ட்டு லைட்டாக இந்த மாதிரி ஹாட் வாட்டரில் நல்லா ஒரு 10 நிமிஷம் லைட்டாக ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டோன்னா அதில் உள்ள மண் நிறையா உப்பு இருந்துச்சுன்னா எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடும். ஊற வச்சுட்டு ஆறின பிறகு நல்லா ஒரு 2-3 வாட்டி அலசி எடுத்து வச்சுக்கலாம். கருவாடு தொக்குக்கு அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் நான் இடித்து வச்சுருக்கு ஜீரகம் சேர்த்துக்க போகிறேன். நம்ம இன்னைக்கு வெங்காயம் பூண்டு எல்லாத்தையுமே நல்லா நச்சு வச்சுக்கலாம். அப்போ தான் வாசனையாக இருக்கும். இப்போ எண்ணெய் லைட்டாக காஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இடித்து வச்சுருக்க ஜீரகத்தை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததும் ஒரு பச்சை மிளகாய், இடிச்சு வச்சிருக்க பூண்டு, அதே மாதிரி இடிச்சு வச்சிருக்க சின்ன வெங்காயம், கூடவே கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கும் போதே நல்லா வாசனையா இருக்கும். ஏன்னா பூண்டு இஞ்சிலாம் நம்ம தட்டி வச்சிருக்கோம் இல்லையா, அதனால வாசனையா இருக்கும். வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு இதுவும் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. உப்பு நான் இப்போ சேர்க்கலை. உப்பு கருவாடுங்கிறனால அதில் உப்பு இருக்கும். அதனால் லாஸ்ட்டாக டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்ததும் 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்து வச்சிருக்கேன். அதை இதோட சேர்த்து இந்த மசாலாவிலே லைட்டாக பரட்டி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் தண்ணிக்கு பதிலாக ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் புளி தண்ணி வேணாம் அப்படின்னா சும்மா நார்மல் வாட்டரே சேர்த்துக்கலாம், இல்லைன்னா எண்ணெயிலே வதக்கிக்கலாம்.
நான் புளிப்பு சுவை இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்து ஒரு கொதி விட்டுக்கிறேன். புளி தண்ணி இந்த அளவுக்கு கொதி வரும் பொழுது நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்க கருவாடை சேர்த்துக்கலாம். கருவாடை சேர்த்துட்டு கருவாடு வந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே வெந்துருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம சிம்மிலே வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு வேணும்னா சேர்த்துக்குங்க, தேவையில்லைன்னா சேர்க்க தேவையில்லை. அவ்வளோதாங்க, நம்மளோட கருவாடு தொக்கு எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கடைசியாக மல்லி இலை இல்லைன்னா கருவேப்பிலை தூவி இறக்கணும்னா கருவாட்டு தொக்கு ரெடி. வாங்க டேஸ்ட் பார்க்கலாம். நமக்கு கம்மங்கூழ் நல்லா ஆறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக கரண்டியில் வந்து தண்ணி தெளித்து நனைச்சிட்டு இப்படி எடுத்தோன்னா சூப்பராக வந்துடுங்க. அவ்வளோதாங்க, இது கூட கருவாடு தொக்கு வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக கருவாடு தொக்கும் கம்மங்கூழும் எப்படி செய்கிறதுங்கிறத நான் கற்றுக் கொடுத்துருக்கேன். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மாருதிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். Joy to the world, the Lord is come. Let earth receive her King. Let every heart prepare him room. And heaven and nature sing, and heaven and nature sing, and heaven and nature sing.